ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ வாங்கினா இது போல் ஒரு வாட்டி கட்டி பாருங்கள். மாலை கட்டு வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எவ்வளோ நூல் வேணுமோ, எவ்வளோ பெருசுக்கு நீங்கள் கட்ட போகிறீங்களோ அதை லெஃப்ட் சைடில் விட்டுருங்க. நார்மலாக நடுவில் பூ எப்பயும் கட்டுவோம் இல்லையா, அது போல் ஒரு பூவை எடுத்து இது போல் முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படியே பூவை திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த 2 விரலில் கட்டை விரலும் அதுக்கு பக்கத்தில் இருக்க விரலையும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நூலை மட்டும் பிடிச்சா போதும். பாருங்கள், இந்த நூல் எடுத்து இப்படி வச்சு அப்படியே சுற்றி எடுக்கணும். அந்த காம்பை லைட்டாக தள்ளிக்கணும். பாருங்கள், அந்த நூல் மேலே காம்பு வராமல் பார்த்துக்கிட்டு அந்த நூலை சுற்றி எடுத்து இந்த 2 காம்புக்கு நடுவில் எடுத்துகிட்டு காம்பை லைட்டாக தள்ளிடணும். அவ்வளவுதான். இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். பொறுமையாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். காம்பை வச்சுட்டு நூலை எங்கேயும் தடங்கள் இல்லாமல் அப்படி சுற்றி எடுத்து இந்த காம்புக்கு நடுவில் எடுத்துகிட்டு அப்படியே காம்பை தள்ளிக்கணும் லைட்டாக. அவ்வளவுதான். நம்ம வந்து பூவை அப்படி சுற்றிக்கிட்டு வரணும்னு இல்லை. நம்ம வைக்கிறப்போ அதுவே ரவுண்டாக மேக் ஆகிடும். நீங்கள் அந்த விரலில் நூலை மட்டும் பிடிச்சிக்கணும். பூவை காம்பு மட்டும் வச்சு இப்படி சுற்றிக்கிட்டு வந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வரலனா 2-3 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். பூவெலாம் வந்து செம விலை விற்கிது. பூவில் வந்து ட்ரை பண்ணாமல் தீக்குச்சி இல்லைன்னா காது குடையும்ல பட்ஸு, அது ஒரு 10 இது எடுத்து கட் பண்ணி அதை வச்சு இது திரும்ப திரும்ப ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து அது பிரிச்சுட்டு கூட திரும்பவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க. பூ வாங்கினா பிரித்தோன்னா அது வந்து அறந்துடும். அதனால் வந்து எவ்வளோ பூ வாங்க முடியும்? ஒரு வாட்டி இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்ட கட்ட ஈஸியாக வந்துடுங்க. இப்போ வந்து இதை கட்டிக்கிட்டு வரப்போ நம்மளே கட்டினா செம்ம அழகாக இருக்கும். எவ்வளோ பெருசுக்கு வேணால் கட்டலாம். இதை நடுவுலாம் கட் பண்ண முடியாது. எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நூலை விட்டுட்டு ஃபஸ்ட்டே வந்து அதை ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் வந்து கடைசியில் எப்படி முடி போடுறது அப்படின்னா ஈஸி தான். முடி போடுறது ரொம்ப ஈஸி. எதுவும் பிரிஞ்சு வராது. இங்கே பாருங்கள், இது போல் நார்மலாக எப்படி முடி போடுவோம் இல்லையா, அது போலயே முடி போட்டுக்கலாங்க. இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இந்த பூவை வந்து நார்மல் பூ போல் கட் பண்ணிலாம் வைக்க முடியாது. முதல்லையே எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நூலை விட்டுக்கங்க. அந்த அளவு மட்டும் பூவை கட்டினா போதுங்க. ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? நம்ம விசேஷத்துக்கு போகிறப்போ இது போல் கட்டிகிட்டு போகிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். வச்சுட்டு போனால் எல்லாருமே பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணலாம். 2-3 வாட்டி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்துடும். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் 2026ல் நான் இதை சொல்கிறேன். பிடிச்சிருந்தா